இந்த எக்ஸாமுக்கு ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே கிட்டத்தட்ட 18 கொஸ்டின் 20 கொஸ்டின் இந்த மாதிரி சம்திங் வந்து கேட்காங்க. ஸோ நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லையுமே வந்து நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூனிட் 1 பொறுத்த மட்டும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், அதாவது சங்க காலம் முதல் தற்காலம் வரை நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும், அதுவும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் வேற எந்த ஸ்டேட்லையுமே இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ் மொழி வந்து சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. தாயுமானவரை பற்றி A to Z எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் எங்க பிறந்தாரு, எங்க வாழ்ந்தாரு, தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்ன, அவர் எழுதிய நூல்கள் என்ன, பாடல்கள் என்ன, மேற்கோள்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்குமே நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னா அவரை பற்றி ஏதாவது ஒரு வினாக்கள் கேட்கும்போது ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்த யூனிட் 1 பொறுத்த மட்டும் 18 கொஸ்டின் வந்து கேட்காங்க. இந்த 18 கொஸ்டினுமே வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது மட்டும்தான் கேட்பாங்க. புதுசாக யாராவது நீங்கள் BO எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறீங்க, நம்ம அகாடமியில் வந்து இணைய போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு நீங்களுமே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஆர்பி நடத்தக்கூடிய BEO பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் இந்த தேர்வுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இல்லைனா டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம தனியாக கான்டாக்ட் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த BO எக்ஸாமுக்கு இந்த சிலபஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணும், ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எவ்வளோ கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே கிட்டத்தட்ட 18 கொஸ்டின் 20 கொஸ்டின் இந்த மாதிரி சம்திங் வந்து கேட்காங்க. ஸோ நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லையுமே வந்து நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த BO எக்ஸாமை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்குது, 150 மதிப்பெண்கள். இது போக தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. அப்படி பார்க்கும்போது தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புக்கை படித்தோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து படிக்க மாட்டாங்க. ஆனால் கல்வி உளவியல் எஜுகேஷனல் சைக்காலஜி பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து 30க்கு 30 30க்கு 25 30க்கு 20 இந்த மாதிரி மார்க் வந்து நார்மலாக அட்டன் பண்ணாலே எடுத்துடலாம். ஆனால் 110 மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்குது. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இது எல்லாம் சேர்ந்து 110 வினாக்கள் இருக்குது, 110 மதிப்பெண்கள். அப்படி பார்க்கும்போது இந்த 110ல் யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து BOவாக செலக்ட் ஆகுறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கான சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க அதை நீங்கள் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்க புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்களுமே வந்து அதை அசஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ யூனிட் 1 பொறுத்த மட்டும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், அதாவது சங்க காலம் முதல் தற்காலம் வரை நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும், அதுவும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் வேற எந்த ஸ்டேட்லையுமே இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ் மொழி வந்து சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற மொழி மாதிரி நம்ம தமிழ் மொழி வந்து கிடையாது. நம்ம தமிழ் மொழியை வச்சு மற்ற மொழிகள் எல்லாமே வந்து இயங்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. ஆனால் நம்ம தமிழ் மொழி எந்த விதமான துணையுமே இல்லாமல் நம்ம தாய்மொழி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தனித்து இயங்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி பார்க்கும்போது யூனிட் 1ல் வந்து சங்க இலக்கியம்னா என்ன, 11 கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன, அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், பக்தி இலக்கியம், தேவாரம், தாயுமானவர் பற்றி குறிப்பு, அதே மாதிரி வள்ளலார், கம்பராமாயணம், மகாபாரதம், இது போக வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம், சிற்றிலக்கியங்கள், 96 வகை பிரபந்தங்கள், இந்த மாதிரி சம் டாபிக் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து நம்ம படிக்கணும். ஆனால் கேட்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 18 வினாக்கள் கேட்க போகிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முக்கியமானது மட்டும் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக 18க்கு 18 மார்க் வந்து எடுத்துடலாம். அதை எப்படி படிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து ஒரு 6 பேஜ் அந்த டெஸ்ட் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 150 வினாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 கொஸ்டின் இருக்குது, கிட்டத்தட்ட 900 வினாக்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னா கொஸ்டினை வந்து எப்படி கேட்டிருக்காங்க, நம்மளால்
கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லை, கொஸ்டின் இருக்கு, நான் ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்தேன், இன்டெப்த்தாக பார்க்கல அப்படின்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்காது. அதே மாதிரி ஒரு எக்ஸாமில் நம்ம அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கோம் கொடுக்கல அது வேற விஷயம். ஆனால் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படின்னாலே நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த யூனிட் 1ல் வந்து தாயுமானவர் டாபிக் இருக்குது அப்படின்னா தாயுமானவரை பற்றி A to Z எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார், தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்ன, அவர் எழுதிய நூல்கள் என்ன, பாடல்கள் என்ன, மேற்கோள்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்குமே நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னா அவரை பற்றி ஏதாவது ஒரு வினாக்கள் கேட்கும்போது ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அவரை பற்றி எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது கொஸ்டின் வந்து இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ஒரு டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணும்போது கொஸ்டின் வரக்கூடிய எக்ஸாமில் இப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை விட்டுட்டு சிலபஸை பார்க்க மாட்டேன், ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்க மாட்டேன், எதுவுமே நான் பார்க்காம படித்தா நான் வந்து டிகிரி லெவலில் மட்டும்தான் படிப்பேன், பேசிக்கான ஃபவுண்டேஷன் வந்து நான் வந்து ஃபில் பண்ண மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போதுமே வந்து போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸ் வைஸ் அதுக்குண்டான புத்தகத்தை படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர சும்மா எடுத்த உடனே வந்து டிகிரி லெவலில் படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு வந்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒருத்தர் ஒரு போட்டித் தேர்வை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அட்டெம்ப்ட் கொடுக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணமோ அந்த மிஸ்டேக் பண்ணாமல் செகண்ட் அட்டெம்ப்டை நம்ம கவனமாக அப்ரோச் பண்ணும்போது மட்டும்தான் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதுதான் வந்து வெற்றியில் அணுகக்கூடிய அழகு. அப்படி பார்க்கும்போது இப்போ 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது அப்படின்னா இந்த நூல்களை பற்றின எல்லா தரவுகளுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குது அப்படின்னா ஐஞ்சிருங்காப்பியங்கள் இருக்குது அப்படின்னா இதை பற்றின முழு தகவல் வந்து நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் தாயுமானவர் வரலாறு இருக்குது அப்படின்னா இவங்களை பற்றின பிறப்பு, இறப்பு, இவர்கள் சாதனை புரிந்த தன்மைகள், மேற்கோள்கள், இவர்கள் எழுதிய நூல்கள், அது மட்டும் இல்லாமல் மேற்கோள்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் உள்ள பேட்டர்ன் என்ன அப்படின்னா மேற்கோள்கள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பாடல் இருக்கக்கூடிய அடி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூற்றுக வந்து கேட்பாங்க, காரணம், அதே மாதிரி கூற்று, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ கூற்றுக காரணம் இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சரை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதே மாதிரி பொறுத்துகையை பொறுத்த மட்டும் லெஃப்ட்டு ரைட்டு இந்த ரெண்டு சைடில் உள்ளதுக்குமே வந்து நமக்கு நல்லா தெரியணும். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஆசிரியர் பெயர் இருக்குது, ரைட் சைடில் வந்து நூல் பெயர் இருக்குது அப்படின்னா ஆசிரியரை பற்றியுமே நமக்கு வந்து தெரியணும். அந்த நூல்கள் வந்து யார் யார் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் பொறுத்துகைக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இந்த பொறுத்துகை, மேற்கோள் வினா, அப்புறம் கூற்றுக வினா, இது எல்லாமே வந்து ட்விஸ்டடாக இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஆஃபீஸர் ஆக போகிறோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸருக்காக உண்டான தகுதி என்னவோ அதை நம்ம ப்ராப்பராக கவர் பண்ணும்போதும் தான் ஈஸியாக வந்து இருக்குமே தவிர நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா எதுவுமே வந்து ஈஸியாக இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து கிடைக்காது. ஓகே, அப்போ இந்த யூனிட் 1 பொறுத்த மட்டும் 18 கொஸ்டின் வந்து கேட்காங்க. இந்த 18 கொஸ்டினுமே வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது மட்டும்தான் கேட்பாங்க. இப்போ தாயுமானவர் இருக்காரு அப்படின்னா தாயுமானவரை பற்றி மிக முக்கியமான வினாக்கள் ஏதாவது ஒரு 4 வினாக்கள், ஒரு 2-3 வினாக்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ வள்ளலார் இருக்காரு அப்படின்னா வரலாறு பற்றின மிக முக்கியமான வினாக்கள் ஒரு 4-3 வந்து கேட்கலாம். ஓகேவா? இது போக மற்ற டாபிக், இப்போ மற்ற டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது சமானம்னா என்ன, அதே மாதிரி சமயங்கள் வளர்ந்த தமிழ்னா என்ன, சமூக சீர்திருத்தம்னா என்ன, தற்காலம், அதே மாதிரி தமிழ் உரைநடை வளர்ச்சி, இலக்கணம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர் தேமா, நேர் புளிமா அதை படிக்கிறதுக்கே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் இந்த போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும்
இலக்கணத்தில் யார் நல்ல மார்க் எடுக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டித் தேர்வை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க. அது குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், எந்த தேர்வாக வேணா இருக்கட்டும், இந்த இலக்கணத்தில் இலக்கண வினாக்களுக்கு யார் சரியான பதில் அளிக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுலேயுமே வந்து இலக்கணம், அதாவது எழுத்து இலக்கணம்னா என்ன, சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இந்த மாதிரி 5 டாபிக் இருக்குது. இந்த 5 டாப்பிக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒரு ஆஃபீஸராக ஆக போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் பேசிக்கானது 9th 10th 8thலேயே வந்துருக்கு. அப்போ இதை பற்றி நம்ம முழுமையாக வந்து படிக்கணும். அதே மாதிரி இலக்கணத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. அதை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த யூனிட் 1க்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்புமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது அப்படின்னா அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து என்ன அப்டேட் இருக்குது. தாயுமானவர் பற்றி இருக்குன்னா தாயுமானவர் எங்கே பிறந்தார், அவருடைய தந்தை பேர் என்ன, தாயார் பேர் என்ன, தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்ன, அவர்கள் கூறிய மேற்கோள்கள் என்ன, அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன, அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொரு பிடிஎஃபாக நம்முடைய ஏபிஜே டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து போடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இப்போ தாயுமானவரை பற்றி நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா தாயுமானவரை பற்றி ஒரு 50 வினாக்களோ ஒரு 100 வினாக்களோ வந்து டெஸ்ட் இருக்கும். அதையுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே நல்லா கவர் பண்ணி படிக்க முடியும். சேம் டைம் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கான பயிற்சியை வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து யூனிட் 1 படிக்கக்கூடிய மெத்தடு. யூனிட் 2 பொறுத்த மட்டும் இங்கிலீஷ் பற்றி இருக்குது. அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரி, ஃபிக்ஷன், ட்ராமா அண்டு கிராமர் பற்றி இருக்குது. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ 18 மார்க் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பை வந்து திருப்பக்கூடியது. அப்படி பார்க்கும்போது மதிப்பெண்கள் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு வினாக்களையுமே வந்து கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது, என்ன கேட்டிருக்காங்க, ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி நிதானமாக பொறுமையாக இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரிஜினல் OMR சீட்டில் நம்ம நல்ல ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபர்தர் அப்டேட் வந்து நம்முடைய குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நீங்கள் பிஓ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறீங்க, நம்ம அகாடமியில் வந்து இணைய போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு நீங்களுமே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பிஓ எக்ஸாமுன்னு சொல்லி தனி டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் பிஓ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து அதில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட், இன்டகிரேட் டிகிரி படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்.